வேண்டிய தண்ணீர் கொடுக்கிறார். அம்பரமே தண்ணீரே. பிறகு உண்ணுவதற்கு சோறு கொடுக்கிறார். பெரியவர்கள் உரை காணுகிற போது கண்ணபெருமான் பிற்காலத்திலே என்னென்ன அறங்கள் செய்தானோ அத்தனைக்கும் மூல காரணம் நந்தகோபனுடைய இயல்பு என்று ஒரு நயம் சொல்வார்கள். எப்படி? சூதர் சபையிலே திரௌபதி துன்புற்று ஆடை வேண்டும் என்று அலறிய போது திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்தான் அல்லவா? எனவே இவன் துணி கொடுக்கிறவன் அம்பரன். அம்பரம் திக் அம்பரர் என்றால் திசையை ஆடையாக அணிந்தவர்கள் திகம்பரர்கள். அம்பரம் என்பது ஆடையை குறிக்கும். இவன் திரௌபதிக்கு பின்னாளிலே வஸ்திரதானம் கொடுத்தவன். பிறகு போர்க்களத்திலே குதிரைகள் நாவார குடிப்பதற்காக வருணாஸ்திரம் விட்டு தண்ணீர் வரவழைத்து குதிரைகளுடைய தாகம் தீர்த்தவன். அது மட்டுமல்ல, பசுக்களுக்கும் தண்ணீர் வைக்கிறவன். மன்னன் மருக மைத்துனன் மார்க்கொரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன். பெரியாழ்வார் திருமொழியில் சொல்றார், அந்த குதிரைக்காக நீரை வரவழைத்து கொடுத்தவன். ஆண்டாள் பின்னாலே பாடுகிறாள், இட்டமான பசுக்களை இனிது மரித்து நீரூட்டி என்று எழுதுகிறார். இவன் உணவு கொடுக்கிறவன் என்பதற்கு அடையாளம் மகரிஷியின் பத்தினிகள் கொடுத்த உணவை தன்னோடு பக்கத்தில் இருந்த 1000 பேருக்கும் உணவளித்து உணவு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறவன் கண்ணபெருமான். ஒரு தகப்பனைப் போலே பிள்ளை வளர்கிறான் என்பதற்கேற்ப நந்தகோபன் தானம் செய்கிறவன், அவன் மகனும் தானம் செய்கிறவன். அப்பா குணம் பிள்ளைக்கு. இந்த குழந்தைகள் பேச்சிலே சோறு தண்ணீர் என்பதெல்லாமே கண்ணன் தான். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்கிற அனுபவத்தில் இருக்கிறவர்கள். அவன் தானம் கொடுப்பது எதற்காக? ஏதோ ஒரு புண்ணிய பலனை கருதியா என்று கேட்டால் இல்லை இல்லை, அறத்திற்காகவே அறம் செய்கின்றான். அதான் அறம் செய்யும். திருவள்ளுவர் எழுதுகிறார், மேல் உலகம் இல் எனிலும் ஈதலே நன்று. சொர்க்கலோகம் கிடைக்கும் தானம் பண்றதை விட சொர்க்கலோகம்னு ஒண்ணு இல்லைனாலும் தானம் பண்ணுவது உத்தமம் என்று எழுதி காட்டுகிறார் திருவள்ளுவர். எனவே அறத்தை அறத்திற்காக செய்கிறார்கள், வேறொன்று பெறுவோம் என்பதற்கு அல்ல. ஏன்னா பெற வேண்டிய பேராகிய கண்ணனை பெற்றுவிட்டார். பிறகு யசோதையை எழுப்புகிறார்கள், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. இந்த உலகத்தில் பெண்கள் யாரெல்லாம் பெருமை பெற்றார்களோ அந்த எல்லா பெண்களுக்கும் மேலான கொழுந்தாக விளங்குகின்றவள். ஆயர் குலத்திலே எந்த பெண்ணுக்கு வாட்டம் வரும் என்றாலும் இவள் வாடிப் போவதாலே இவள் கொழுந்து. ஆயர் குலத்து பெண்களெல்லாம் கொடியானால் இவள் கொழுந்து. எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்று சொன்னவர்கள் குலவிளக்கே என்று விழித்தார்கள். கொம்பன்னார்க்கு எல்லாம் என்பதை உரை சொல்லுகிற போது ராமருடைய தாயார், அவர்களை விடவும் இவள் மேலே புண்ணியம் செய்தவள். தேவகி என்ற கண்ணனை பெற்றெடுத்தாளே, அவளை விடவும் இவள் புண்ணியம் செய்தவள். இந்த உலகத்திலே பெற்றெடுத்த பெண்கள் யாரெல்லாம் உண்டோ அத்தனை பேரையும் விட பெறாத பெருமை பெற்றவள். அவளே பேசுகிறாள், ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கைமீர் நானே மற்றொருவர் இல்லை. இந்த உலகத்தில் யாரும் பெறாத பேறு பெற்றவள் யசோதை என்பதை இந்த இடத்திலே குறித்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தேவகி சொல்லுகிற போது சொல்கிறாள், திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தேவனங்கை யசோதை பெற்றாளே, இந்த பேரெல்லாம் அவள் பெற்றாளே என்று புலம்புகிறாள். எனவே நந்தகோபரை எப்படி அழைத்தார்கள்? எம்பெருமான் என்று அழைத்தார்கள். எனவே இவளை எம்பெருமாட்டி என்று அழைத்தார்கள். ஒரு வேடிக்கை சொல்லுகிறேன். சிரமப்பட்டு பல பேர் படித்து MBBS பட்டம் பெற்று டாக்டர் என்ற பட்டம் வாங்குவார்கள். முறைப்பெண் என்ற முறையிலே பள்ளிக்கூடத்தை மிதிக்காத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு துணைமையாக்கி கொள்வார்கள். ஒரு வேடிக்கை சொல்வார்கள், டாக்டர் வருகிறார் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய மனைவி வருகிற போது டாக்டர் அம்மா வருகிறார் என்று பேசுவார்கள். அந்த அம்மா டாக்டர் அம்மா அல்ல, டாக்டருடைய மனைவி. எனவே டாக்டர் அம்மா ஆகிவிடுகிறாள். நந்தகோபன் எம்பெருமான், எனவே இவள் எம்பெருமாட்டி, எல்லோருக்கும் மேலானவள். அது மட்டுமல்ல, கண்ணனை கண்களில் வைத்து வளர்த்தமையினால் இவள் உண்மையிலேயே பெருமாட்டி. ஒரு அம்மாவுக்கு அப்படி என்ன ஏற்றம் என்று பல பேர் யோசிப்பார்கள். மந்திரங்கள் போலே என்று எழுதினார்கள். மந்திரங்கள் எப்படி தங்கள் கர்ப்பத்தில் பகவானை சுமக்கின்றனவோ, ஒவ்வொரு மந்திரத்துக்குள்ளும் கர்ப்பமாக யார் இருக்கிறான்? பகவான் இருக்கிறார். மந்திரங்களுக்குள்ளே அவற்றின் கர்ப்பத்தில் எப்படி பகவான் தங்கி இருக்கிறானோ அப்படி மாதாவின் கர்ப்பத்தில் பிள்ளைகள் தங்கி இருக்கிற காரணத்தினாலே மந்திரங்களைப் போல மாதா மகிமையுடையவள் என்று எழுதி வைத்தார்கள்.
அது மட்டுமல்ல, மந்திரங்கள் இறைவனை பிடித்து வைத்திருப்பது போல கண்ணனை தன்னுடைய பிடியிலேயே வைத்திருக்கிறவள். ஆகையினாலே இவள் ஏற்றம் மிக்கவள். குலவிளக்கு, குலத்துக்கே விளக்காக விளங்குகிறவள். ஆயர் குலத்து அணிவிளக்கை வளர்த்தமையினாலே இவள் குலத்திற்கே குலவிளக்காக விளங்குகின்றவள். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோமானே. இப்போது அம்பரம் என்பது ஆகாயத்தை குறிக்கும். ஓங்கி உலகளந்த உம்பரு கோமான் என்ன செய்கிறார்? பாதங்களை மேலே கொண்டு போகிறார். வாமன அவதாரத்திலிருந்து திருவிக்கிரம அவதாரம் எடுக்கிறார். அப்போது அவருடைய பாதங்கள் நீண்டு கொண்டே போகின்றன. ஒன்மதியில் புனல் உருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமருசீர் அவுணன் எண்மதியும் கடந்து அண்டமீது போகி இருவிசும்பின் ஊடு போய் மேலித்தெழுந்து தன்மதியும் கதிரவெனும் தவிர ஓடி தாரகை இடை புறம் தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்பட்டு நின்ற எந்தை மலர் புனையும் திருவடியே. இந்த அண்ட சராசரமெல்லாம் நினைந்து நிலவு சூரியன் அத்தனையும் கடந்து நட்சத்திரங்களை எல்லாம் தாண்டி கொண்டு போகிற அந்த அற்புதத்தை திருநெடுந்தாண்டகத்திலே பாடி காட்டுகிறார் ஆழ்வார் பெருமகனார். அப்படிப்பட்ட வாமன அவதாரத்தை பல இடங்களில் ஆண்டாள் கொண்டாடி இருக்கிறார். உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்தா இவர் கால்பட்ட நேரம் விளங்கிற்று என்று மருமகளை கொண்டாடுவார்கள். அதுபோல் பலதேவன் வந்த யோகம், அதன் காரணமாக கண்ணபெருமான் அங்கு வந்து சேர்கிறார். எனவே அவருடைய கால் நலத்தை கொண்டாடுகிறார்கள். உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் என்று நந்தகோபனுடைய, யசோதையினுடைய, கண்ணபிரானுடைய, பலராமனுடைய சிறப்புகளை இந்த பாடலில் பேசுகிறார்கள். தத்துவார்த்தமாக சொல்லுகிறவர்கள் நந்தகோபர் என்பது ஆச்சாரியனையும், யசோதை என்பது திருமந்திரத்தையும், கண்ணபிரான் என்பது திருமந்திரத்தின் அர்த்தத்தையும், பலராமன் என்பது மந்திரார்த்த சாரத்தையும் குறித்தது என்று கொண்டாடுவார்கள். பாவங்களை நீக்கும் 5வது பாடல். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயைக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். மாயம் வல்லவனும் நிலைபெற்ற வடமுதுரையில் வந்து பிறந்தவனும் தூய்மையான பெரிய யமுனை நதியில் விளையாடியவனும் ஆயர்கள் குலத்திலே வந்து தோன்றிய ரத்தின தீபம் போன்றவனும் தாயாகிய யசோதையின் பெற்ற வயிற்றை பெருமைப்படுத்தி தாமோதரன் என்று பெயர் பெற்றவனுமாகிய கண்ணனை தூய்மையான மனத்தோடு சென்று தூவுகின்ற மலர்களை அவன் திருவடிகளில் இட்டு வணங்கி வாயினால் அவன் புகழை பாடி மனத்தினால் அவனை தியானித்து வழிபட்டால் நமது பிழைகள் யாவும் நீங்கும். வந்து சேர இருக்கும் வினைகளும் நம்மை நெருங்கா. அவை தீயில் இட்ட பஞ்சுபோல் பொசுங்கி மறைந்து போகும். எனவே அவன் திருப்பெயரை சொல்லுங்கள் என்று அழைக்கிறாள் ஆண்டாள். மாயனை, மாயையில் வல்லவன் மாயோன். அவன் பலவிதமான ஆச்சரியமான அற்புதங்களை செய்யக்கூடியவன். எத்தனையோ அசுரர்கள் விதவிதமான வடிவங்கள் எடுத்து அழிக்க வந்தபோது அவர்களோடு பலவிதமான விளையாடலை நிகழ்த்தியவன். எனவே வியப்புக்குரிய செயல்களை செய்கிறவனை மாயோன் என்று அழைப்பது வழக்கம். பழைய தமிழ் பெயர் திருமாலுக்கு உரியது மாயோன் என்று அழைக்கப்படுகிறவன். ஒரே நேரத்தில் எங்கும் இருக்கக்கூடிய அற்புதம் செய்கிறவன். ஆயர்பாடியிலே ஒவ்வொருவரோடும் குரவை கூத்தாடுகிற போது ஒரு கோபிகைக்கு ஒரு கண்ணன் என்று ஒரே நேரத்தில் ஒவ்வொருவரோடும் இருந்தவன். அது மட்டுமல்ல, பகவத்கீதையில் எனது மாயை வெல்ல முடியாதது என்று பேசுகிறார். அந்த இடத்தில் மாயை என்பது பிரபஞ்ச சிருஷ்டி, பேர் இயக்கம், இந்த பிறப்பின் ரகசியம், கண்ணனுடைய பல்வேறு லீலைகள். இப்படி மாயன் என்ற சொல்லுக்கு நிறைய பொருளாயிற்று. அப்படி மாயனாயிருக்கிறவன் மைந்தனாய் ஆகியிருக்கிறான். வடமுதுரை மைந்தனே. அற்புதங்களை செய்யக்கூடிய அடங்க முடியாத மாயன் அடக்கத்திற்குரிய மைந்தனாக மாறியிருக்கிறான். தமிழிலே மகன், மைந்தன் என்று பல்வேறு சொற்கள் மகனை குறிக்கும். வீட்டுக்கு மட்டும் உரியவன் மகன், நாட்டுக்கே உலகிற்கே உரியவன் மைந்தன். ஆகையால் மாயனை, நிலைபெற்ற வடமுதுரையிலே வந்து தலைவனாக விளங்குகின்ற மைந்தனை, ஊருக்கென்று வாழுகிறவனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனைக்கு தூய என்ற அடைமொழி எதனாலே?
அதன் தெளிவு அல்லது ஆழம் அல்லது அகலம், இது எல்லாவற்றையும் விட உரையாசிரியர்கள் ஒரு நயம் சொல்வார்கள். கோதாவரியை சீதை விழித்து தன்னை காப்பாற்றும்படி அழைத்தபோது ராவண பயத்தினாலே கோதாவரி எந்த உதவியும் செய்யவில்லை. ஆனால் இந்த யமுனையோ வசுதேவர் கண்ணனை சுமந்து கொண்டு வருகிற காலத்திலே வழிவிட்டு மிகப்பெரிய நன்மை செய்தது. ஆகையால் இது தூய பெருநீர் என்று ஆயிற்று. அந்த தூய பெருநீர் யமுனை துறைவன். ஒரு நதி எவ்வளவு பெரிய நதியாக இருந்தாலும் பயன் கிடையாது, துறை முக்கியம். நீங்கள் பெரிய பெரிய நதியிலே நீராட வேண்டும் என்றால் படித்துறை என்று ஒரு துறை இருந்தால் தானே நீங்கள் அந்த நதியிலே நீராடி அனுபவிக்க முடியும். இறைவன் பெரியவனாகவே இருந்தாலும் கூட கண்ணன் என்று ஒரு துறை, வைணவம் என்று ஒரு துறை, அதில் கிருஷ்ண அவதாரம் என்கிற ஒரு துறை, ஆண்டாளின் திருப்பாட்டு என்று ஒரு துறை. இப்படி துறை இருந்தால் மட்டுமே குளிப்பது எப்படி, அனுபவிப்பது எப்படி? வெறும் ஆற்றிலே போய் நீராடி விட முடியுமா? அந்த துறை முக்கியம். அந்த யமுனை துறைவன் என்ற சொல்லிலே இருக்கிற அழகு, கோபியரோடு உமிழ்ந்து விளையாடிய தேக சம்பந்தம் உடைய நதி என்று அந்த நதிக்கு பெருமை எழுதினார்கள். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு, அந்தகாரத்தில் தீபம் போல படிப்பறிவு வழக்கை இடக்கை அறியாத ஆயர் குலம், அந்த குலத்திலே அவன் ஒளிவிளக்காக விளங்குகிறார். வைகுந்தத்திலே இருந்தால் அங்கு எல்லோரும் நித்திய சூரிகள் பிரகாசமாய் இருக்கிறார்கள். ஆனால் ராமனே வந்து பிறந்த போது கூட அவன் வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றியவன் என்கிறார் குலசேகரர். எனவே அது பகல் விளக்கு, இது இரவு விளக்கு. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை மங்கள விளக்கு, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமோதரன் என்ற சொல்லுக்கு கயிறு பதிந்த வயிறு உடையவன் என்று பொருள். இந்த மாடுகளை எல்லாம் கட்டி அது அருந்து போன கயிற்றை கன்றுக்குட்டிக்கு கட்டி அதிலிருந்து மீதமான கயிற்றை எடுத்து கண்ணபெருமான் வயிற்றை சுட்டி கட்டுகிறாள் அவனுடைய தாயார். எனவே கயிறு பதிந்த வயிறு உடையவன். குழந்தைக்கு அரைஞான் கயிறு கட்டுவதற்கு காரணமே வயிறு பருக்கிறதா இல்லையா என்று கண்காணிப்பதற்காக. இந்த கயிறு பதிந்ததாலே அந்த தழும்புகளை ஏற்படுத்தியது. கண்ணின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய மாயன். எனவே தாமோதரனாய் கயிறு பதிந்த வயிறு உடையவனாக விளங்குகின்றான். இவனை எப்போதும் அனுபவித்தவள் என்று பெற்றவயிருக்கு பட்டம் கட்டுவதாக தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று பெருமைப்படுத்தினாள். அவனை எப்படி வணங்க வேண்டும்? தூயோமாய் வந்து. ஐயா, வரும்போது தூய்மை வந்து விடுமா? வரவர தூய்மை வந்துவிடும். நாம் பிறவியில் அழுக்குடையவராய் இருக்கலாம், பலவிதமான வஞ்சனை மனமுடையவராய் இருக்கலாம். இறைவனை நினைக்க வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில், இறைவனை நெருங்கும் மாத்திரத்தில் தூயோராய் மாறிவிடுகிறோம். எண்ணம் தானே நம்மை தூய்மைப்படுத்துவது. எண்ணம் திண்ணியராக பெறின் என்னாகிறது? அவனுக்கு ஒரு வண்ணம் பிறக்கிறது. எனவே தூயோமாய் வந்து. தூமலர், தூயவர் கையில் இருப்பது தூமலராகத்தானே இருக்க முடியும். பகவானுக்கு எந்த பூ உகப்பு என்று கேட்டார்கள். எல்லாமே உகப்பு. ஒரு அருமையான பாசுரத்திலே புரிவதும் புகை பூவே என்று பாடுகிற இடத்திலே சப்பாத்தி கள்ளியினுடைய பூ அது இறைவனுக்கு உகப்பா என்று ஒரு சீடன் கேட்கிறார். அப்போது உரை சொல்லுகிறவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், அதை பகவான் விலக்கி இருக்கிறான் என்று பொருள் அல்ல. பகவானுக்கு எதுவுமே விலக்கு அல்ல. பறிக்கிற பக்தனுடைய கையில் முள் தைத்து விடுமே என்று விலக்கப்பட்டது என்று எழுதுகிறார். என்ன ஒரு கருணை பாருங்கள். ஆக தூமலர் தூவி தொழுது அவனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இந்த உலகத்தில் வாயினாலே பாடுகிறோம், வாய் படைத்த பயன். பாடீர் அவன் நாமும் வீடே பெறலாமே. வெறும் நாமத்தை வரிசையாக சொல்லலாம், ஆனால் இசையோடு சொல்லுகிற போது, பஜனையோடு சொல்லுகிற போது, அது வாயினால் பாடுகிற போது பெருமை உடையதாக மாறுகிறது. இந்த வாயிலே பாடுவதை பற்றி ஆண்டாள் இதே திருப்பாவேல கண்ணபெருமானை எத்தனை நாமங்கள் சொல்லி பாடியிருக்கிறாள் என்று ஒரு பட்டியல் பாருங்கள். நந்தகோபன் குமரன், யசோதை இளம் சிங்கம், கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணன், பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன், ஓங்கி உலகளந்த உத்தமன், ஊழி முதல்வன், பத்மநாபன், மாயன், வடமதுரை மைந்தன், யமுனை துறைவன், ஆயர்குல அணிவிளக்கு, தாமோதரன், புள்ளரையன், வள்ளத்தரவியில் துயிலமர்ந்த வித்து,
மூர்த்தி கேசவன் மாவாய் பிளந்தான் தேவாதி தேவன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் புண்ணியன் முகில்வண்ணன் மனத்துக்கினியான் புள்ளின் வாய் கீண்டான் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணன் வல்லானை கொன்றான் மாற்றாரை மாற்றழிக்க வல்லான் மணிவண்ணன் உம்பர் கோமான் மலர் மார்பன் கலியே செப்பமுடையாய் திரளுடையாய் விமலா ஊற்றமுடையாய் பெரியாய் சுடரே பூவை பூவண்ணா அன்றி உலகம் அளந்தாய் தென்னிலங்கை செற்றாய் பொன்றச் சகடம் உடைத்தாய் கன்று குணிலாய் எறிந்தாய் ஒருத்தி மகன் நெடுமால் மால் ஆலின் இலையாய் கோவிந்தன் செல்வத் திருமால். இப்படி இதே பாடலுக்குள்ளே கண்ணபெருமானை வாயினால் பாடி என்று இத்தனை வகையிலே பாடி காட்டி இருக்கிறார். அப்படி வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க இந்த மனம் நிறைய பாவங்களை சேர்த்து கொண்டே வருகிறது. எனவே தியானம் என்பது மனத்தினாலே இறைவனை சிந்திக்கிற போது அந்த பாவங்கள் நீங்கி விடுகின்றன. எப்படி தெரிகிறது? போய பிழையும். வாயினால் பாடி மனதினால் சிந்தித்தால் பிழைகள் போய் விடுகின்றன. புகுதருவான் நின்றனவும். இனி நமக்கு வரவேண்டிய எஞ்சிய வினைகள் இருக்கின்றனவே, இந்த பிறவியில் செய்வன அவை உட்பட எப்படி மாறுகிறது? தீயினில் தூசா, நெருப்பில் எப்படி பஸ்பமாக போய்விடுவோம், அப்படி நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாம் நெருப்பில் இட்டது போல தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்கிறாள். இந்த 5 பாடல்களோடு ஒரு முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. நோன்பு நோற்க புறப்பட வேண்டியதையும், நோன்பு எவ்வாறு நிகழ்த்துவது என்பதையும், நோன்பினால் மழை பெய்யும் என்பதையும், நோற்கும் போது மனோ வாக்கு காயத்தால் நாம் அடைகின்ற இறைவன், அவனை அடைவதற்கான வழி, அதனால் நம் வினை அழியும் என்ற செய்திகளையும் இந்த 5 பாடல்களாலே குறிப்பிட்டாள். அது மட்டுமல்ல, நாராயணனே என்ற முதல் பாடலிலும், பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் என்ற 2ஆம் பாடலிலும், ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று 3ஆம் பாடலிலும், ஆழிமழை கண்ணா என்று 4ஆம் பாடலிலும், மாயனை மண்ணு வடமயிறு மைந்தன் என்று கண்ணனை 5ஆம் பாடலிலும் குறிப்பிட்டது. உச்சத்திலே பரத்துவத்திலே இருக்கிற பெருமான் வியூகத்திலே எழுந்தருளி அவதாரமாக அவன் மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலே வாமனாவதாரம் எடுத்து வந்த செய்தியை சொல்லி அவன் வருணனுக்குள்ளே அந்தர்யாமித்துவத்தோடு இருப்பதை 4வது பாடலிலே விளக்கி அர்ச்சாவதாரத்தை 5வது பாடலிலே நிறைவு செய்கிறாள். இந்த முதல் 5 பாடல்களோடு ஒரு பகுதி நிறைவு பெறுகிறது. பின்னர் மற்றவரை எழுப்புவது தொடங்குகிறது. திருப்பாவை 10ஆம் பாடல். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். இந்த பாடலை நோன்பின் பெருமையால் கண்ணனை கையில் கனிபோல் அடைந்த ஒரு பக்திமிக்க பாவை எழுப்பப்படுகிறாள் என்றும் பார்க்கலாம். அல்லது தூக்கத்தையே நோன்பாக கருதி சோம்பி கிடக்கிற ஒருவளை கேலி பேசுவதாகவும் பொருள் கொள்ளலாம். இப்போது பாடலின் பொருளை முதலில் பார்ப்போம். நோன்பின் பலன் கைவரப் பெற்று அதன் விளைவாக சொர்க்கத்தையே அடைகின்ற பெண்ணே, அந்த சொர்க்கத்தினுள்ளே புகும் பெண் என்றாலும் உறக்கத்தை நோன்பாக கொண்டவளே என்று இன்னொரு பொருள். நீ வாயில் கதவைத்தான் திறக்கவில்லை, வாயை திறந்து பதில் கூடவா சொல்லக்கூடாது? மனம் நிறைந்த திருத்துழாய் துளசி மாலையை திருமுடியில் அணிந்திருக்கிற நாராயணன், நமது போற்றுதலை ஏற்று பலனை வழங்குகின்ற புண்ணியன், முன்னொரு காலத்தில் யவனுக்கு இரையாகி போன கும்பகர்ணன் உன்னுடன் தூக்கப் போட்டிக்கு வந்து தோற்று பெரிய தூக்கத்தை தன் தோல்வியின் அடையாளமாக உனக்கு வழங்கிவிட்டானா என்ன? மிகுந்த சோர்வும் சோம்பலும் ஏன் உனக்கு? இந்த குழுவுக்கே ஒப்பற்ற அணிகலன் போல விளங்குகிறளா அல்லவா நீ? படுக்கையை விட்டு தெளிவுடன் எழுந்து வந்து கதவை திற என்று வெளியில் நின்ற தோழியர் உள்ளே படுத்திருப்பவளை அழைக்கிறார்கள். இதுவே பாடலின் திரண்ட பொருள். இங்கே கேலியும் கிண்டலும் கூட ஒரு வகையான விளையாட்டாக எடுத்துக்கொள்ள ஒரு பகுதி இடம் கொடுக்கிறது. ஒரு பெண் சொல்லி இருக்கிறாள், நான் கடுமையான தவம் பண்ணி சொர்க்கம் போகப் போகிறேன் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது தோழிகளுக்கு மத்தியில் சொல்லி இருக்கிறாள். அவளை இப்போது எழுப்ப வந்திருக்கிறார்கள். ஆஹா, அடி அம்மா, நீ சொர்க்கம் போகிற லட்சணம் என்ன என்று எங்களுக்கு தெரியாதா?
நோற்று சொர்க்கம் போகுகின்ற அம்மனாய். நீ தவம் பண்ணி சொர்க்கம் போவேன் என்று சொன்னாயே, இப்போது படுத்து கிடக்கிறாயே. இப்படி எடுத்துக்கொண்டால் அது ஒரு கேலியான கிண்டலான அவளை பற்றி பேசுகிற ஒரு விளையாட்டு பேச்சாக பொருளாகிறது. உண்மையிலேயே எடுத்துக்கொண்டால் அவள் உண்மையான கடினமான முயற்சி உடையவள். எல்லா நோன்புகளையும் சரியாக மேற்கொள்ளுகிறவள். நாளை வைகுந்தம் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் வாழ்நெறியை அமைத்து கொண்டவள். எனவே நோற்று சொர்க்கம் போகின்ற அம்மனாய் பெருமைக்கு உரியவளே, நீ தவம் பண்ணி மேலே போவேன் என்று சொன்னாயே, இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று ரெண்டு வகையிலேயும் பாவத்தை மாற்றி பொருள் சொல்லக்கூடிய பாடல் வரி இது. சொர்க்கம் எது, நரகம் எது? ராமாயணத்திலே சீதா பிராட்டியார் சொல்கிறார், உன்னோடு இருப்பதுதான் எனக்கு சொர்க்கம். ராமனிடத்திலே சொல்கிறார், உன்னை பிரிந்தால் அது நரகமாக ஆகிவிடுகிறது. ஆகவே பெருமானோடு இருக்கிற நேரம்தான் சொர்க்கம். இவள் ஒருவேளை தன் தவத்தின் பலனால் பெருமாளோடு இருக்கிறவளோ, இறைவனுடைய நினைப்பே சொர்க்கமாகிறது, மறப்பே நரகமாகிறது. இது இன்னொரு சிந்தனை. இவளுடைய இயல்பு பக்குவம் காரணமாக உயர்ந்து போய் சாது கோஷ்டியில் சேர்ந்துவிட்ட காரணத்தால் சாமானியரோடு நமக்கென்ன பேச்சு என்ற எண்ணத்தில் வாயாடாமல் இருக்கிறாளோ என்பதை அடுத்த வரி நமக்கு புலப்படுத்தும். தனக்கு உரிய நல்ல கோஷ்டியிலே இருப்பது, சிறந்தவர்களோடு அந்த வர்க்கத்தில் இருப்பதுதான் சொர்க்கமாக மாறுகிறது. நீ அப்படி தகுந்த சாது கோஷ்டியிலே போய் சேர்ந்து விட்டதால் எங்களோடெல்லாம் பேசக்கூடாது என்பதற்காக மாற்றமும் தாராரோ, நீ பதில் தராமல் இருக்கிறாயா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அம்மாடி, உன்னால் வீட்டு வாசல் திறக்க முடியவில்லை, வீட்டு வாசலே திறக்க முடியவில்லையே, உனக்காக வைகுந்த வாசல் திறக்கப் போகிறதா என்று இன்னொரு கிண்டல் பொருளும் அதற்குள்ளே இருக்கிறது. மாற்றம் தாராரோ வாசல் திறவாதார். ஒருவேளை உண்ணாவிரதம் மாதிரி மௌன விரதம் இருக்கிறாயா? அட, வாயில் திறப்பது கடினம், வாயை திறப்பது கூடவா கடினம்? வாசல் செம்மினால் வாயும் செம்ம வேண்டுமோ என்று வியாக்கியானத்திலே இந்த இடத்தை குறிப்பிடுவார்கள். நீ எழுந்து பேச வேண்டாம், கதவை திறக்க கூடாதா? கதவை திறக்க வேண்டாம், வாயாலாவது பதில் சொல்லக்கூடாதா? ஏன் இப்படி நீ இருக்கிறாய் என்று அந்த பெண்ணை கேட்பது போல் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்து நாராயணனை சொல்லுகிறார்கள். நாற்றத் துழாய்முடி நாராயணன். உலகத்திலேயே மிகப்பெரிய சிறப்பு துளசிக்கு உண்டு. பிறக்கும் போதே அது நறுமணத்தோடு பிறப்பது. அதனால்தான் பின்னாலே பாடுகிறார்கள், இருந்தவண்ணாகிலும் கொண்டு வீசுமினி. துளசி கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, துளசி இருந்த மண்ணை எடுத்தாவது எங்கள் மீது வீசுங்கள் என்பார்கள். ஒரு பெருமாள் கோயிலுக்குள் போகிற போது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய இன்பமே அந்த திருத்துழாய் நறுமணம். பச்சை கற்பூரம் அது இன்னொரு பக்கம். திருத்துழாய் நறுமணம்தான் கோயிலின் சிறப்பழகு. கண்ணன் திருத்துழாய் அணிந்து அங்கு வந்து சென்றால் 100 குழிக்கு தாங்கும் என்று உரை எழுதுவார்கள். அதாவது அவன் வந்து போன வாசம் அந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்குமா. இப்போது திருத்துழாய் வாசம் வருவதாலே இந்த பெண்களுக்கு உள்ளூர ஒரு கவலை, ஒருவேளை கண்ணன் இங்கே உள்ளே வந்துவிட்டு போயிருக்கிறானோ என்கிற ஒரு சின்ன கவலையும் வெளிப்பட பேசுகிறார்கள். நாற்றத்துழாய் முடி நாராயணன். நான் துளசியை பற்றி ஒரு மருத்துவ புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். அதில் துளசி பிராணசக்தியை கூட்டி நம்முடைய கபத்தை குறைக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, அது 100 வகையான மேலான மருந்தாக அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. துளசி, கருந்துளசி, செந்துளசி, நாதுளசி என்று 4 வகையாக அது கிடைக்கிறது. பிராணசக்தியை கூட்டுகிறது என்பதற்காக அப்படியே எடுத்துக்கொள்ளுகிற போது அது முற்றிலுமாக ஒருவருடைய உடலை மாற்றி அமைக்கக்கூடியது. துறவரத்துக்கு போகிறவர்களுக்கு கூட துணை நிற்கக்கூடியது என்று ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள். துளசியோடு ஒரு 5 மிளகு வைத்து 3 நாள் சாப்பிட்டால் 3 மாத காலம் ஒரு பெண் அப்படி சாப்பிட்டால் குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு வாய்க்கும் என்று எழுதுகிறார்கள். 9 மிளகு வைத்து அரைத்து 7 நாட்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் எந்த விஷமும் உரியும் என்று எழுதுகிறார்கள். எனவே மருந்தல்ல, மாமருந்தாக விளங்குவது திருத்துழாய். அந்த நாற்றத்துழாய் முடி நாராயணன். திருவடியில் மட்டுமல்ல, அவன் திருமுடியிலும் இருக்கிற மேன்மையும் ஏற்றமும் பெற்றது இந்த திருத்துழாய். அந்த நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால். இந்த நம்மால் என்பதை நம்மால் என்று பிரித்து சொல்வார்கள், நம்மால் என்று சேர்த்து சொல்வார்கள். அதாவது நாம் இப்போது பாடினால் அவன் நமக்கு பறை தருவான், நம்முடைய மால் நமக்கு பறை தருவான். நமக்கு மால் இருக்கும் என்றாலும், மால் என்றால் மயக்கம். சில பேர் சுய மோகிகள், தன்னைத்தானே மோகித்துக் கொண்டு தன்னை பெரிதாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள்.
அப்படிப்பட்ட குறையுடையவராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கருணை பாலிக்கிறவன் கடவுளாக மாறுகிறான். நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் அவன் புகழை பாடிய மாத்திரத்தில் நமக்கு பறை தருகிறான், புருஷார்த்தங்களை அருளுவதற்கு தயாராக இருக்கின்றான். அடுத்து அந்த பெண்ணை அவர்கள் கேலி பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவனை நாங்கள் பாடுகிற போது கூட நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, இது என்ன நியாயம்? பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். இந்த பண்டொரு நாள் என்பதற்கு நேரடியாக நீங்கள் பொழிப்புரை எழுதினால் முன்பு ஒரு நாள், அதாவது ராமாயணம் முன்னர் நடந்தது. அப்படி முன்பொரு நாள் நடந்த ராமாயண யுத்தத்தில் கும்பகர்ணன் தோற்று விழுந்தான். இது வெளிப்படையான பொருள். ஆனால் ஒரு நயம் இருக்கிறது. பண்டு ஒரு நாள், ராமாயண கதை படித்தவர்களுக்கு தெரியும், ராவணனை போன்றவர்கள் முதல் நாள் போருக்கு வருகிறார்கள், பின்னாலும் வருகிறார்கள். இந்திரஜித்தன் ஒரு நாள் வருகிறான், பிறகு இன்னொரு நாள் வருகிறான். ஆனால் கும்பகர்ணன் ஒரே ஒரு நாள் தான் போருக்கு வருகிறான், அன்றே மாண்டு போய் விடுகிறார். இந்த மிகப்பெரிய வரலாற்று குறிப்பை பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன் என்று குறிக்கிறாள். கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன் என்றால் யமனுடைய வாயில் வந்து விழுந்த கும்பகர்ணன். ராமன் கொன்றான் என்று பழி சொல்ல விருப்பமில்லை. ஒருவர் தண்ணீர் குடிப்பதற்கு ஏரி வெட்டி வைக்கிறார், அதில் வந்து ஒருவர் விழுந்து விட்டால் அது ஏரி வெட்டி அவருடைய தவறா? அது மாதிரி தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் ஸ்ரீராமன், அதில் வந்து விழுந்து இறந்தவன் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன் என்று நயம்பட பேசுகிறார். 6 மாதம் தூக்கமுடையவன் அவன் தோற்றும் உனக்கே பெருந்துயல்தான் தந்தானோ. தோற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு பரிசு தர வேண்டும். அப்படி கும்பகர்ணன் தோற்றவன் இந்த தூக்கத்தை இவளுக்கு பரிசாக கொடுத்து விட்டு போயிருக்கிறான். கும்பகர்ணன் இவளோடு போட்டி போட்ட போது இவள் வெற்றி பெற்று விட்டாளாம். அந்த கேலி பேசுகிறார்கள். தோற்றும் உனக்கே பெரும் தொழில்தான் தந்தானோ. சோம்பல் எல்லா நோய்களுக்கும் மகப்பேறு மருத்துவ மறை. ஆங்கிலத்திலே என்தூசியாசம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அதை பற்றி ஆழமான பொருள் சொல்லுகிறவர்கள் என்தூசியாசம் என்றால் உற்சாகம் என்று மட்டும் பொருள் அல்ல, இறைமையில் நிறைந்தவர் என்று ஒரு பொருள் கொள்ளுகிறார்கள். எனவே சோம்பல் இறைநிலைக்கு எதிரானது, உயிர்ப்பு இறைநிலைக்கு அடையாளமானது. நீ இப்படி கும்பகர்ணனை போல் தூக்கத்தில் இருக்கிறாயே, நீ அனந்த நிலையில் இருக்கிறார், அதாவது தூக்கமும் இல்லை விழிப்பும் இல்லை, அந்த நிலையில் இருக்கிறாய், ஆற்ற ஆந்தல் உடையாய். ஆனால் நீ யார்? எங்களுக்கு அரும் கலை. நீ வந்தால் எங்கள் கோஷ்டிக்கே பெருமை, எங்கள் கோஷ்டியே ஒளி வீசக்கூடியது, எங்களுக்கு நல்ல அணிகலன் நீ. தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். தேற்றமாய் என்றால் படுத்த நிலையிலேயே அப்படியே எழுந்து வெளியிலே வந்து விடாதே. அதுக்கு ஒரு உரை சொல்வார்கள், வால்மீகத்திலே இலக்குவனை பார்க்க தாரை வந்த மாதிரி வந்து விடாதே, நீ உன்னை அழகுபடுத்தி கொண்டு திருத்தமாக வர வேண்டும் என்ற குறிப்பை அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேல் என்று பாடுகிறார்கள். 16ஆம் பாட்டு நாயகனை எழுப்பும் நடுநாயகமான பாட்டு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னரே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். ஆயர்பாடியின் தலைவனாய் விளங்குகின்ற நந்தகோபரின் அரண்மனையை காவல் செய்கின்றவரே, கொடி பறக்கின்ற தோரண வாயிலை காத்து நிற்பவரே, அழகிய அரண்மனை கதவுகளை திறந்து எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும். நாங்கள் ஆயர் சிறுமிகள், எங்களுக்கு நோன்புக்கு அங்கமான பறையை தருவதாக நேற்றே எங்கள் கண்ணன் வாக்களித்திருக்கிறார். அதனை பெறுவதற்கு என்றே தூய்மையாக அவனுக்கு பள்ளி எழுச்சி பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். உன் வாயினால் மறுத்து சொல்லிவிடாதே. நிலையுடன் பொருந்தி இருக்கின்ற கதவை உன் கைகளால் திறந்து வழிபட வேண்டும். பொதுவாக முறையறிந்து செல்ல வேண்டும் என்பது விதி. பெரிய பதவியில் இருப்பவர்களை நெருங்க வேண்டுமென்றால் அவர்களது அணுக்கத் தொண்டர்களை முதலில் நெருங்கி அவர்கள் மூலம் நெருங்குவதே நல்லது என்கிற அபிப்பிராயத்தில் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று அவனிடத்தில் வேண்டுகிறார்கள் இந்த பிள்ளைகள். பொதுவாக நாயகனாய் என்பது கண்ணனுக்கு மட்டுமே பொருந்துகிற பதம்.
என்றாலும் கண்ணனுடைய தகப்பனார் என்பதனாலே இவருக்கும் அந்த மரியாதை பொருந்திற்று. அந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று நேரடியாக நாம் போகலாம் என்றாலும் நந்தகோபனிடத்தில் கண்ணபெருமான் கோல்கீழ்கன்றாய் அடங்கி இருக்கின்றவன். அவனை அதட்டி ஆளுகிற பேறு பெற்றமையினாலே, உலகநாயகனை அடக்கி ஆளுகிற பேறு பெற்றமையினாலே இவனும் நாயகன். ராமாயணத்திலே சீத்தையோடு புஷ்பக விமானத்தில் ராமர் திரும்பி வருகிற காலத்தில் அயோத்தியை கைகாட்டி இதோ